ஹாய், நான் உங்கள்கிட்ட ஒரு ரேங்க் மேட்ச் வந்திருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் இறங்கினா யூஎம்பி எடுத்து அவனே அப்படியே அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. அப்படியே அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களை அடிக்கலான்னு கில்லை கன்ஃபார்ம் பண்ண அடுத்து நம்மளே முடிச்சு விட்டுப்பானுங்க. அப்படியே காலை தூக்கி எங்கிட்ட வந்தால் கிராஸ் பேர் தான் போய்ட்டு இருந்துச்சு. 2 பேர் டவுனில் இருந்தானுங்க. அதை எடுத்து ஒரு கிலோ அடிக்கலான்னு பார்த்தா ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே இங்கிட்ட வந்தால் அவன் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி, அவனை அழுத்தி பிடிச்சா அப்படியே 360 போட்டு விட்டாப்புல. நம்ம அப்படியே ஸ்கில்லை ஆக்டிவ் பண்ணி அவனே அப்படியே அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. அப்போ இவங்க வீட்டில் நல்ல ஒரு லூட்டை பொதுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மேலே 2 பேர் இருந்தானுங்க. ஒரு ஐஸ் பாம்பை வீசினேன், அவனுக்கும் நல்ல ஒரு டேமேஜ் போச்சு. அப்படியே அவன் மோக்கோ பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டாக படிக்கிட்டே வந்தான். கைப்பில் என்னை அடிக்க ட்ரை பண்ணாப்புல. நான் அவனை அழிச்சு டவுன் பண்ணி விட்டேன். சரி, கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம், கீழே தான் வந்துருப்பியான்னு பார்த்தா கீழே காணோம், மேலே தான் இருந்தியா. சரி, பாம்பு குக் பண்ணி போட்டுறக்குள்ளே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். விட மாட்டான்டா, கைப்புள்ளன்னு பாம்பை குக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவன் எந்திரிச்சு வாழை போட்டு விட்டானுங்க. நல்ல வேலை பாம்பு ஏன் மேலேயே படல, இல்லைன்னா என் ஜோலி இங்கேயே முடிஞ்சிருக்கும். அப்படியே அவங்களையும் முடிக்க முடியாமல் போயிருக்கோம். நானும் அப்போ பாம்பு குக் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்களே அந்த கிரீன்ஸ் பாம்பை தூக்கி விட்டுச்சுனானுங்க. அவங்களும் உள்ளே போக நான் போட அப்படியே அவன் டவுன் ஆகிட்டான். அதுக்குள்ளேயே பேக்லேருந்து வேறு ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மோக்கோஸ் இருந்தது இதுதான் யூஸ்ஃபுல்லு. அவன் சுற்றி வர பார்த்துக்கிட்டே அப்படியே இன்னொரு பாம்பு அவனை குக் பண்ணி போட்டேன். டீமே முடிஞ்சிச்சு. இடையில என்னடா சவுண்டு கேட்டுச்சுன்னு பார்க்காதீங்க, அப்படியே நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாப்புல, அதான் அந்த சவுண்டு. நானும் அப்படியே அவன் நல்லா கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு டீம் எடுக்க ரிவ்யூ பண்ண வந்தேன். இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தேன். அப்படியே வண்டியை விட்டு ஏற்றி அவனே போய் அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. அப்படியே நம்ம டீமெட்லாம் ரிவ்யூ பண்ணி விட்டு அங்கிட்டு போகலான்னு இவனுக்கு ஃபஸ்ட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கிட்டு வந்தால் இங்கே ஃபுல்லாக அடிச்சிட்டு இருந்தானுங்க. அர்சனல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். M4 கிடச்சாச்சு. அட்ரா போயா தான்டா அடித்துங்க இந்த மேட்ச்சுன்னு பாம்பு குக் பண்ணி போட்டேன். 165 போச்சு. அப்படியே ஏறி போய் அவனே அழுத்தி முடிச்சு விட்டேன். அப்படியே டக்குன்னு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக எனிமையாக இருக்கானுங்க. எங்கேனாச்சும் ஓசியில் எடுத்துகிட்டு போதேன், டக்குன்னு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படியே ஏறி வந்தால் நம்மளை முடிச்சு விட்ருப்பானுங்க. ஓகே, பாய், டேக் யூ நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.